ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐ பேரி எவ்ரிதிங் ஒரு அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த கதைப்படி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு கனவோடு இருப்பான். அதை அவன் அச்சீவ் பண்ணி அவன் என்னென்ன பண்ணாங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. இது வந்து நல்லா இருந்துச்சு நான் சொல்லலாம், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டைனிங் க்ளீன் பண்ணிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ பேர் வந்து டைக்கி ஹாமனோ, நம்ம ஹாமனோனே கூப்பிட்டுக்கலாம். ஹாமோனை வந்து அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து அவனுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு ஒர்க் பண்ணால் அவனுக்கு காசு கிடைக்கணும், கொடுக்குறாங்க. அடுத்து அவன் அங்கேருந்து கிளம்பி ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறான். அங்கே போயிட்டு எல்லாரோடையும் வாசிட்டு இருக்கா. இதுலேருந்தே தெரியுது அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு. அதையும் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஆகுது, ஈவினிங் பொழுதுபோக்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்லி, நீ எப்படி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க, எப்படி நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்குங்கிறான். உடனே அங்கேருந்து சத்தமாக கேட்குது. என்ன சத்தம்னு நம்ம கேட்டோடனே நம்ம ஹீரோவும் பாதிரி போய் அங்கே ஓடுறான். அங்கே போய் என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறான். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு 15 வருஷம் காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோ வீடு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அடுப்பு வச்சுட்ருக்கான். வச்சுட்டு இருக்கும்போது ஒரு தீப்பொறி உடனே பற்றிக்கிச்சு. அடுத்து சுடு வச்சுட்டு அவன் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்ற சத்தம் கேட்டோடனே அவன் போவான். போயிட்டு நல்லா இருக்கவங்க என்ன நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க அம்மா இருந்தோடனே அவன் தட்டி கொடுத்துட்டு பார்த்து அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா கூப்பிட்டு அவன் முகத்தில் இருக்க கறியெல்லாம் வந்து தொடச்சி விட்றாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியலன்னு ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அடுத்தது நைட் ஆன உடனே அவன் வந்து சமைச்சிட்ருக்கான். சமைச்சு முடித்த உடனே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எந்த அசைவும் இல்லாமல் இருப்பாங்களா, உடனே அவன் அம்மான்னு கூப்பிட்டு அவங்க எதிர்க்க முடியாமல் இருக்கிறதுனால அவன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு உடனே காலையில் ஆகுது. அவங்க அம்மா வந்து அவன் புதைச்சிட்டு அவன் வேண்டிகிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் வந்து அப்போ தனியாக இருக்கிறதுனால இப்பயே மனம் தரலாமல் அவன் போய் முயல் பிடிச்ச வேட்டையை சாப்பிட்றது, அவனே அவன் பார்த்துக்கிறது, பால் கறக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன வேலை செஞ்சு அவன் அப்படியே இருக்கான். அடுத்து மரக்கட்டை வெட்டுறது, மீன் வெட்டி சாப்பிட்றது, அடுத்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அதையே ஓடுறது அப்படின்ட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ தான் அவங்க அப்பாவோட புக்கை எடுத்து பார்க்குறான். அவங்க அப்பா இதை வச்சு தான் அவனுக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ட்ராகன் வந்திருக்கும். அந்த ட்ராகன் வந்து ஒரு ஹீரோ வலித்து அதை காப்பாற்றிருப்பான். அந்த காடையே சிலைமையாக்கியிருப்பான். அதுக்கு அந்த ராஜா வந்து அவனுக்கு ரொம்ப கடமையாக இருப்பார். இந்த மாதிரி தான் எல்லா அட்வென்ச்சர்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீயும் ஒரு நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் இன்ன வரைக்கும் வச்சுட்ருப்பான். அதே மாதிரி ப்ராமிஸும் பண்ணியிருப்பான். அதை யோசித்து பார்த்துட்டு நான் உண்மையிலேயே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆட்டுக்கெல்லாம் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க அம்மா வேண்டிட்டு நான் உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சர் ஆக போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். ஹீரோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டோடனே அவன் ஃபஸ்ட்டு அந்த காட்ஸ் கிட்ட போய் எப்படி அந்த கில்லிக்கிட்ட போகணும் அப்படின்னு வழி கேட்டுகிட்டே போவான். போனோடனே உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். போனோடனே ஒரு அட்வென்ச்சரை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே நான் போயேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அந்த கில்லிக்கிட்டே வந்துடுவான். நம்ம ஹீரோ ஒரு ஆர்வத்தோடு போனான். அவன் என்னென்னா சின்ன பெண்ணில் இங்கே வேலை இல்லைப்பா, அவங்க அப்பா வந்து தேட போகிறாங்க போன்னு சொன்னால் நம்ம ஹீரோ எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இது அப்பா அம்மா இல்லையா, அப்போ நீங்கள் எதுவும் போக மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உனக்கு எதாவது ஸ்கில்ஸ் என்ன தான்ப்பா என்னால் சேர்க்க முடியும், இப்போதைக்கு அப்படின்னா நீ ஒரு கிளப்புக்கு போய் அங்கே போய் கற்றுக்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா பெரிய முந்திரி கூட இருப்பான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு அந்த கிளப்புக்கு போயிடுவான். போனால் அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. அங்கே போனால் அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லேயே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஃபிசிக்கல் அபிலிட்டி எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும். ஆனால் அவனுக்கு மட்டும் எந்த பவரும் வராதா. வாட்ச்மேன் டீச்சரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மன்னிச்சிருப்பான், உனக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் ஸ்கில்ஸ் உனக்கு அப்ளை ஆக மாட்டேங்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சோகமாக அடுத்து அந்த வாரியர் ஆகலான்னு போவான். அங்கே போனால் அவனுக்கு பயங்கரமான ஒரு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஏறும். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாதனால அவனை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அடுத்து அவன் ஆச்சரிக்கு போனால் அங்கேயும் அவனுக்கு அதே நிலமை தான், எதுவும் வரமாட்டேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீஃப் ஆகலான்னு பார்த்தா அங்கேயும் நடக்க மாட்டேங்குது. அடுத்து மெஜிஷியன் ஆனால் அவனுக்கு சின்ன தீப்பறி கூட வரமாட்டேங்குது எப்படி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஹீலிங் வச்சுருக்கான்னு பார்த்தா அங்கேயும் ஹீலிங்கே வரமாட்டேங்குது அனுப்பிச்சுட்ருவாங்க. உடனே அந்த கில் மாஸ்டர் போய் சொன்னால் என்னது உனக்கு எந்த பவருமே இல்லை, எனக்கே ஆச்சுன்னா இப்போ வருத்தமாக இருக்க சொல்லி அவனை அனுப்பிச்சுட்ருவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சோகமாக அப்படியே வருவான். அவன் வீட்டுக்கு போகிறக்கா சோகமாக அப்படியே வருவான். நம்ம ஹீரோவும் எப்பயும் போல சோகமாக போய் அவங்க அப்பா அம்மா கலரிட்ட போய் அம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக அட்வென்ச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனே வுட்டன் ஸ்பாட்லாம் செஞ்சு ஒரு கைத்தில் கட்டி அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே 50 ஸ்வாடு 100 ஆகுது. அதுவே கடந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுது. 3 வருஷம் கழித்து அவன் காட்டுறாங்க. அவன் ரொம்ப நல்லா வளைஞ்சிருக்கான். நல்லா பவர்ஸும் அவனுக்கு எபிலிட்டியும் அதிகமாகுது. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தா 100 200 ஆகுது. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பகலும் நைட்டும் இல்லாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவன் ஸ்வாடே உடஞ்சிருது. பார்த்தா அவன் கையிலலாம் அடியாக இருக்குமா, அவனுக்கு உடனே ஹீலிங் மேஜிக்லாம் வந்து அவனுக்கு ஹீல் ஆகிரும்.
ஹீல் ஆகிட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிவிட்டு அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆவான். அப்படியே 10 வருஷம் கடந்ததுக்கப்புறம் காட்டுறாங்க. அவன் ஹீரோட ஃபிசிக்கல் எபிலிட்டி மட்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே கிளம்பிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அவன் கில்டுக்கு போகிறேன்னு கிளம்பிடுவான் நம்ம ஹீரோ. அங்கே போனால் எப்பயும் போல தான் அவங்க ஸ்கில்ஸ்லாம் பார்த்துட்டு மீண்டுமாக மாதிரி அவன் திரும்பியும் அந்த கிளப் ஸ்கூல் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம ஐயோ ஹீரோவை பார்த்துட்டு நான் என்ன போய் பார்த்துட்டேன் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். உடனே அங்கே இருக்க முன்னாடி இருந்த இந்த கில்ல சொல்லியிருப்பார். அவர் வெளியே வந்து தம்பி உனக்கு ஏன் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நோர் நீ அப்பா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்வாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து நோர்னு தான் கூப்பிடுவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனு சொல்கிறேன் என்னப்பா இன்னும் வரலையா சொல்லிவிட்டு எஃப் ரேங்க்கு எஸ் ரேங்க் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கப்பா உனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னா உன் ஸ்கில்ஸ்க்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணால் எஃப் ரேங்க்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்பாரு. எஃப் ரேங்க்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணுன்னா டீமன்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த பில்டிங் கட்டுறது, மூட்டை தூக்குறது அந்த மாதிரி வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஹைட்டில் ஓகேன்றவான். என்ன வேணாலும் ஓகே நான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த அவனோட கில்டு கார்டை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து அந்த நோட்டு இதுவும் வாங்கிடுவான். ஏன்னா இது சைன் பண்ண தான் அந்த மிஷனுக்கு சக்ஸஸ்னு. உடனே எல்லா இடத்துக்கு போய் சைன் வாங்கிட்டு பூட்ஸ் வாங்கிட்டு அந்த ரன்னிங்லாம் ஏன்னா அவனுக்கு த்ரீஸ் எதுவும் இருக்காது அது பண்ணிட்டு அவன் ஹீலிங் வச்சு நான் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது. உடனே அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் என்ன ஹார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வயசாக சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஹீரோவும் நிறைய வேலை பார்த்ததுனா சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பயும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பேட்சையே பார்த்துட்ருக்கான். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தான் ஃபஸ்ட் எபிசோட் நம்ம காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மூட்டை தூக்க போயிருப்பான். அங்கே தூக்கிட்டு அங்கே ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், பேமெண்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹெல்த் கேக்கர்ஸ் அங்கே என்ன ஓடுவான். போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் கவ் இருக்கும். அங்கே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுவான். ஏன்னா இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இருக்கும் பவர்ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கும்போதே அந்த அங்கே இருக்கிற அந்த பொண்ணு ஆளுங்கள்லாம் எல்லாமே சேஃப்டி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் ஆளுங்க இல்லாதே அந்த இது கொல்ல ஆரம்பிச்சிடும். எல்லாருமே கொண்டதுக்கப்புறம் அந்த இது அவங்கள கொல்ல வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாடை தூக்கிட்டு போய் அதை அடிக்கிறக்காக போகும்போதுக்காக டைவர்ட் பண்ணி கல்லெடு தெரியுமா. அது உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி வர அவனும் ரொம்ப தடுத்துட்டு அவன் நம்ம ஹீரோட ஃபிசிக்கல் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால அவன் எப்படி தப்பிச்சிருவான். அடுத்து அடிக்க வரும்போது தடுப்பான். ஆனால் அவன் ஸ்வாடு கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த ஸ்வாடும் போச்சா இன்னும் என்ன பண்ணுறது வச்சுட்டு இருக்கும்போதே அது திரும்பி அந்த பொண்ணை பார்த்து போகும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக போய் அந்த ஸ்வாடை வச்ச உடனே அது உடஞ்சிடும். பொண்ணை காப்பாற்றிட்டு கரெக்டாக போய் நிற்பான். அவங்க அப்பா சொன்ன டக்குன்னு யாராக தான் அந்த அவங்க காப்பாற்றிட்டு அவங்க தான் மேலே அட்வான்ஸ்ன்னு சொன்னோடனே அவன் உடஞ்ச ஹேண்டில் வச்சு தடுப்பான். அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கலாம். தம்பி நியூட்டன் தெரியல படிச்சிருப்பார் போல். கரெக்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மான்ஸ்டரோட தலையவே துண்டாக விட்டுரு அதோட ஆக்ஸு. உடனே இதோட சீப் மேஜிக்கும் அந்த பொண்ணுலேருந்து அது விலகிடும். அது அவன் கை திறந்து பார்த்தா அவன் ஹேண்ட்லேயே நொறுங்கி போய் கிடக்குமா. ஒன்று அந்த பொண்ணு தேங்க்யூ சொன்னதுக்கு பரவாயில்ல இது என் கடமை தான் நானும் அட்வான்ஸாக தான் சொல்லிட்டு நீங்கள் இருங்க நான் எங்கள் ஆள் வருவான்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு பரவாயில்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். நல்லா இருக்கீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி கேட்போன்னே நல்லா இருக்கேன் ஒருத்தர் தான் காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வருவானா. வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் எனக்கே இப்போ அந்த மான்ஸ்டர் பார்த்தோன்னே கை ரொம்ப நடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இன்னும் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே இந்த கதை முடியுது. நான் அங்கேருந்து கொஞ்சம் திணறுவேன் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் மைக் நான் வாங்கணும். நான் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு சேனல் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் டெலிட் ஆகிடுச்சு ஒரு காப்பி இஷ்யூனாலும் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் அந்த சேனல் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.